நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு முஸ்லிம் இடத்துல பொறுமை இல்லைன்னு சொல்லுவீங்களேன், நிச்சயமாக அவன் எதையுமே சாதிக்க முடியாது. இங்கேயும் சரி, மறு உலகத்திலும் சரி. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையும் விட மிக சிறந்தது என்னன்னா, ஒருவர் எதுலையும் கண்டுக்க மாட்டாருங்க. டியூட்டி உண்டு, வேலை உண்டு, எம்னாவி, மக்கள், ஆபீஸு, ஹவுஸு, மஸ்ஜிது, இப்படியே ஒருவர் எதற்கும் தலை கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒருவர் இருந்தா அவருக்கு டென்ஷன் வருமா வராதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மூமின் சிறந்தவன் யார் தெரியுமா? யார் ஒருவர் பொறுமையை கடைபிடிக்கின்றாரோ, பொறுமையாக இருக்கணும், வாய் வார்த்தையை விட்டுறக்கூடாது, பேசிடக்கூடாது, அவருடைய மனசை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது, அண்டை வீட்டுக்காரரை பேசிவிடக்கூடாது, உறவுகளிடத்தில் தப்பா நடந்து கொள்ள கூடாதுங்கிற அந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருக்கிறாரோ. ஆனா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவளுக்கு ஒரு நற்செய்தி சொன்னார்கள். கஷ்டமும் கவலைகளும் இல்லாமல் இருந்தாலே அவனுடைய உடலில் செழிப்பு, முகத்தில் செழிப்பு எல்லாம் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். அவளுடைய நடத்தை பற்றி 3ஆம் நபர்கிட்ட நான் விசாரிக்கிறேன்னா எவ்வளவு டேஞ்சரான ஒரு கட்டம் இது வாழ்க்கையில. அல்லாஹ் யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை கொடுக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாமானிய ஒரு பெண்ணா இருந்தா ஒன்னே நினைச்சு ஹேங்கிங் பண்ணிருப்பா, முடிஞ்சிருக்கும், கதை முடிஞ்சிருக்கும். இந்த உலகத்துல நம்ம பொறுமையா இருக்கிறோம் பாருங்க, இந்த பொறுமை நமக்கு எங்க கொண்டு போவோம்னா, குருவி சேர்த்து 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 மாதிரி சேர்த்து வச்சவங்க எல்லாம் யார்ட்டையோ கொண்டு கொடுத்து ஏமாந்து நிக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? இங்க வரை நம்ம ஊர்ல நடக்குதுங்க. நான் நல்லா தொழுகிறேன், நான் நல்லா வணங்குறேன், அல்லாஹ்வுக்கு உண்மையானவனாக இருக்கிறேன், அல்லாஹ் ஏன் என்னையே சோதிக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் யார சொன்னாங்க? நீங்க டாக்டர்கள் கூட மருத்துவர்கள் அதான் சொல்றாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழுகுன்னா அழுதுருங்க, அது உங்களுக்கு பிரச்சனையை திருத்துரும். ஏதாவது உங்களுடைய மன கஷ்டங்களை நெருங்கிட்டு சொல்லணும்னா சொல்லிருங்க. அது அப்படியே மனசுல வச்சு 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 இருக்க அது பிரஷர் ஆகும், டென்ஷன் ஆகும், டிப்ரெஷனை கொண்டு வரும், கடைசியில மயங்கி எங்கனே உழுந்துக்கிடும். அப்ப இந்த பொறுமை தான் இந்த ரமதானில் நமக்கு ஒரு பயிற்சிகளை தர வேண்டும். ஒரு மாசம் பொறுமை காக்குறோம், அப்புறம் நம்ம வரக்கூடியவன் உள்ள வந்துடுறான், அப்புறம் நம்ம கேரக்டர் என்ன செய்ய போகுதுங்க, மாறி போகுது. இதுதான் இன்னைக்கு யதார்த்தமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஆரம்பத்தில் எப்படி பொறுமையோடு, நல்லெண்ணங்களோடு, உணர்வுகளோடு அல்லாஹ்வை வணங்குகின்றோமோ, இதே அந்த எண்ணத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமலானுடைய காலங்களில் கடைசி வரை என்ன செய்யணுங்க, தந்து விட வேண்டும். அதுக்கு நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். அதான் தலைப்பும் அதான். அஸ்ஸபுர் மின் சிஃபாத்தில் முத்தகீன். முத்தகீன்களுடைய பண்புகளில் ஒன்று சபர், பொறுமை. அதுக்கு அடுத்த விஷயங்கள் இருக்கு. அடுத்த நாளையிலிருந்து வரக்கூடிய தாய் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தை தொடருவார்கள். அப்ப இந்த பொறுமை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு நாம் அதுல லாஸ் ஆகக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். இந்த பொறுமை சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளும் ஏராளம் நமக்கு சொல்கிறது. ஏராளம் சின்ன விஷயங்கள் அல்ல. ஏன்னு சொன்னா இது அடிப்படையான ஒரு விஷயம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான அந்த விஷயங்கள். அதனால தான் இந்த பொறுமை சம்பந்தமாக நம்ம நிறைய படிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கான பயிற்சிகளையும் நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தான் ரமதான். ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது இந்த பொறுமை சம்பந்தமாக சொல்கிறான். நாம எல்லோரும் கேட்ட வசனம் தான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, உதவி தேடுங்கள். நிச்சயமாக இது பயபக்தி உள்ளவர்களுக்கு தவிர, அவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் இது மிகப்பெரியதாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஒரு முஸ்லிம் இடத்துல தொழுகை இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிம் அல்ல. இன்னும் இந்த தொழுகைக்கு எவ்வளவு நன்மைகள் உண்டு, எவ்வளவு தண்டனைகள் உண்டு என்பதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா அல்லாஹ் பாருங்க, குர்ஆன்ல இந்த தொழுகையை பற்றி சொல்கின்ற போது, இஸ்லாம் என்று சொன்னாலே தொழுகை தான், முதல் கடமை அதுதான். ஆனால் அல்லாஹ் இந்த தொழுகைக்கு முன்னாடி எது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வேற எதையும் சொல்லல, வேற எந்த பண்புகளையும் சொல்லல. இஸ்லாத்துல எத்தனையோ பண்புகள் உண்டு, நல்லது கெட்டது எத்தனையோ பண்புகள் உண்டு.
அதை சொல்லாமல் அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் பிஸ்ஸப்ர், நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு முஸ்லிம் இடத்துல பொறுமை இல்லைன்னு சொல்லுவீங்களேன், நிச்சயமாக அவன் எதையுமே சாதிக்க முடியாது. இங்கேயும் சரி மறு உலகத்திலும் சரி, அது எதையும் சாதிக்க முடியாது. அப்ப பொறுமை என்பது மிக மிக முக்கியமானது. நீ ஒரு வணக்கம் செய்ய வேண்டும், ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்றாலும் முதல்ல அதற்கான பொறுமையை அல்லாஹ் நமக்கு தரும். அந்த பொறுமை இல்லைன்னு வைங்களேன், நம்ம செய்யக்கூடிய வணக்கத்திலும் என்ன இருக்காதுங்க, ஒரு உடன்பாடு இருக்காது. அந்த வணக்கத்திலும் ஒரு உயிரோட்டம் இருக்காது. அப்போ பொறுமை இருந்தால்தான் அந்த 2 ரக்காத்து தொழுகிறோம், ஒரு சில நன்மைகளை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பொறுமை இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அப்போ பொறுமை என்பது மிக மிக முக்கியமான உண்டு. அதனால்தான் அல்லாஹ் தொழுகையை குர்ஆன்ல சொல்கின்ற போது தொழுகையை விட எதை அல்லாஹ் முன்னிலைப்படுத்துறான், பொறுமைங்கிறான். பொறுமை ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் கிடைச்சிடாது, லேசா எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்போ முத்தகீன்களுடைய அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுடைய பண்பு இந்த சபர், பொறுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இன்றைக்கு நம்ம மனுஷனாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யறோம், எல்லா நேரத்திலும் எல்லாரும் ஒரே சிந்தனையில இருப்பதில்லை. இப்படி இருக்கிறோமா? இல்லை. மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடுது, நேரத்துக்கு நேரம் மாறுபடுது. நல்லா இருக்கக்கூடிய மனிதன் கூட கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யறான், சோகத்துக்கு தள்ளப்படுறான். ஏன்னா எப்போ என்ன நடக்கும் நிறைய. இப்போ இதுல அடுத்த ஒரு 5 நிமிஷம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியாது. இன்னைக்கு காலையில அல்லாஹ் காப்பாத்தணும், அத்தனை மூத்து செய்திங்களே, அத்தனை மூத்து செய்திகள் காலையிலிருந்து ஒவ்வொரு நிமிஷம் வந்துகிட்டே இருக்கு. ஊர்ல இருந்து மூத்து செய்தி, மூத்து செய்தி, மூத்து செய்தி, எல்லா உறுப்புகள்லையும். அது உறவுகளாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், நமக்கு தூரமானவர்களாக இருக்கலாம், எல்லாமே மூத்து செய்தி. அப்ப என்ன நடக்கும், நாம எப்ப சந்தோஷத்துல இருப்போம், எப்ப துக்கத்துல இருப்போங்கிறது யாருக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப பொறுமை என்பது நம்ம முக்கியமான உண்டு. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளுக்கு எப்போதெல்லாம் மனசுல கஷ்டம் வருகிறதோ, கவலை வருகிறதோ, ஏதாவது மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு செய்தி அவருடைய உள்ளத்தை தாக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல என்ன செய்வாங்க, உடனே போன் அடிப்போம். நண்பருக்கு சொல்லி, ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிச்சு, அல்லது ஒய்ஃபுக்கு அடிச்சு, பெற்றோர்களுக்கு அடிச்சு, இன்னைக்கு இப்படி நடந்து போச்சு, இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி வருத்தத்தை என்ன செய்வாங்க, பிறர் இடத்துல என்ன செய்யறோம் சொல்றா, தப்பு இல்லை. ஆனால் அதையெல்லாம் விட சிறந்தது என்ன அப்படின்னா, நம்முடைய கவலையை கஷ்டத்தை யார் இடத்துல முறைனா அல்லாஹ் இடத்துல முறையிட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற போது சொல்லுவாங்களா, யா பிலால் அகிமிஸ் ஸலா அரிஹனா பிஹா, பிலாலே தொழுகைக்கு பாங்க சொல்லுங்க, தொழுகைக்கு என்ன செய்யுங்க, பாங்க சொல்லுங்க, காம சொல்லுங்க, எங்களை இந்த தொழுகையை கொண்டு நீங்கள் ராஹத்தாக்குங்கள், மனமகிழ்ச்சி ஆக்குங்கள், எங்களுடைய உள்ளத்துடைய கவலையை போக்குங்கள், போங்க அப்படி சொல்லி செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அப்படிங்கிறத செய்தியும் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையும் விட மிக சிறந்தது என்னன்னா சபர், பொறுமைதான். பொறுமைதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம சொல்லிடுவோம், சாதாரணமா சொல்லிடுவோம், எவ்வளவுங்க பொறுத்து போறது, பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லையா, எவ்வளவுதான் நான் இப்படி இருக்கிறது அப்படி சொல்லுவோம். பொறுமைக்கு எல்லை இருக்கா? மார்க் அடிப்படையில் அதுக்கு இல்லையே கிடையாது. மார்க் அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் பொறுமைக்கு என்ன கிடையாது, இல்லையே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை மட்டும் போதுமே, சரியா நம்ம போய் பார்க்கணுமா? எவ்வளவு கஷ்டங்களை, அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை நாம தாங்கினா அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், நமக்குலாம் நெஞ்சு வலி வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு சிரமங்களை, அவ்வளவு மன கஷ்டங்களை என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏத்து அதுல பொறுமை காத்து இருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப எவ்வளவு வெற்றியாளர் அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ எப்போ வரும் இந்த பொறுமை? பொறுமை எப்போங்க தேவைப்படும்? ஒருவர் எதுலையும் கண்டுக்க மாட்டாருங்க. டியூட்டி உண்டு, வேலை உண்டு, எம்னாவி, மக்கள், ஆபீஸு, ஹவுஸு, மஸ்ஜிது, இப்படியே ஒருவர் எதற்கும் தலை கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒருவர் இருந்தா அவருக்கு டென்ஷன் வருமா வராதா? வருமா? பெரும்பகுதி வராது. ஏன் வீட்டில் வரலையான்னு கேட்க, அது வேற டென்ஷன். அது டென்ஷனுங்கிறது அப்ப எப்போ வரும்னா, நீங்கள் பொது வழியில வர்றீங்க, ஒரு பொது காரியத்தை செய்ய போறீங்க, ஒரு சோசியல் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் பிரச்சனை நிறைய வரும். 4 பேர் இங்க குறை சொல்லுவான், 4 பேர் அந்த பக்கம் கிண்டிட்டு போவான், 4 பேர் பின்னாடி நின்று குறை சொல்லிட்டு போவான். நாம செய்யறது நல்ல காரியமா இருக்கும், ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திடுவான், அதை போய் 4 பேருக்கு சொல்லுவான், எல்லாமே நடக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே,
என்னைக்கு பொதுவெளியில் நம்ம வருகிறோமோ அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், இறைவா எனக்கு பொறுமையை தா அப்படின்னு துவா செய்யணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் முஃமினு அல்லதி யுகாலித்துன் நாஸ் வ யஸ்பிரு அலா ஆதாஹும் கைரும் மினல் லதி லா யுகாலித்துன் நாஸ் வ லா யஸ்பிரு அலா ஆதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மூமின் சிறந்தவன் யார் தெரியுமா? எந்த மூமினை விட எந்த மூமின் மக்களோடு கலக்காமல் எதுலையும் சாரமாட்டேன், எனக்கு எதுலையும் பங்களிப்பு தேவையில்லை, தலைவர் தேவையில்லை, பொருளாளர் தேவையில்லை, சோசியல் ஒர்க் தேவையில்லை, இஸ்லாம் தேவையில்லை, சமூக பணிகள் தேவையில்லை அப்படின்னு விலகி எந்த டென்ஷனுமே என்னை ஏற்றக்கூடாதுங்க. என் பொண்டாட்டி சொல்லியிருக்கிறான், என் ஒய்ஃப் சொல்லியிருக்கிறாங்க, எதையும் நீ தலையில ஏற்றக்கூடாது, இப்படி போயிட்டு இப்படியே வந்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவனை விட யார் அதிகமான மக்களுடைய விஷயங்களை, பொது விஷயங்களை, நல்ல விஷயங்களை, மார்க்க விஷயங்களை தன்னிடத்துல ஏற்படுத்தி கொண்டு அதுல வரக்கூடிய கஷ்டங்களிலே சிரமங்களிலே பொறுமையாக இருக்கிறானோ அவன் சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியிலே பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறான்னு தெரியுமா? எத்தனை வசைகள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை பிரச்சனைங்க. அவர்கள் எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அந்த மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா எதிரிகள்கிட்ட ஒரு பிரச்சனை, முனாஃபிக்குகள்கிட்ட பிரச்சனை, முஷ்ரிக்குகள்கிட்ட பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள், எத்தனை விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்க. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், வலா தஹ்ஸன் அலைஹிம் வலா தகுன் ஃபீ தைக்கி மிம்மா யம்குர். அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, நீங்கள் அவர்களுக்காக கவலைப்படாதீர்கள், அவங்கள விஷயத்துல கவலைப்படாதீங்க. அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய உள்ளங்கள் நெருக்கடிக்கு ஆளாகாதீர்கள், பொறுமையாதீங்க அப்படின்னு அல்லாஹுக்கு, அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஆறுதல் சொல்கிறான் என்று சொன்னால் அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமை என்பது ஒரு மூமினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு பயிற்சி தரக்கூடிய காலங்கள் தான் இந்த ரமதானுடைய காலங்கள், இரவு நேரமும் பகல் நேரமும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுமை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அங்கே வரக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய அந்த செல்வங்களை, அரசு நிதி வருமா இல்லையா, அந்த நிதிகளை என்ன செய்யறாங்க, மக்களுக்கு கொடுக்கறாங்க. அன்சாரிகளுக்கு அதை பங்கு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க, மக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இன்னும் தேவை இருக்கிறது, தாங்க தாங்கங்கிறாங்க, கொடுக்கறாங்க, மறுபடியும் கொடுக்கறாங்க, மறுபடியும் கொடுக்கறாங்க, இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாம் போச்சு, எல்லாம் காலியான போது, இருக்கக்கூடிய கஜானால எல்லா செல்வங்களும் காணியான போது சொல்றாங்க, மா யகூனு இந்தி மின் கைரின் ஃபலன் அத்தஹிரஹு அன்கும். என்னிடத்துல சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அதை உங்களுக்கு தராம நான் மறைச்சு வைக்க மாட்டேன். எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என்னுடைய நண்பர்களுக்கு வேணும், இதுக்கு தான் வைக்க மாட்டேன், உங்களுக்கு தான் தருவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொடுத்துக்கின்ற போது தான் சொன்னாங்க, ஒமை யஸ்தாஃபிஃப் யுஅஃபிஹுல்லாஹ். யாரு பிறரிடத்துல தேவையாகணுங்கிற அந்த எண்ணத்தை விட்டும் தேவையில்லை, சுயமரியாதையோடு வாழலாம், என்ன போதும் என்ற எண்ணத்தோடு வாழலாம் அப்படின்னு ஒருவர் நினைத்தால் அல்லாஹ் அவருக்கு அவருடைய வாழ்க்கையை அப்படியே ஆக்கி வைப்பான். அவருமாய் வாழணும், இவரமாய் வாழணும் அப்படி அல்ல, அல்லாஹ் தர்றது போதும், அல்லாஹ் தரக்கூடிய வாழ்க்கையை வச்சு போதுமாக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அப்படி ஆக்கி வைப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒமை யதஸப்பர் யுஸப்பிருஹுல்லாஹ். யார் ஒருவர் பொறுமையை கடைபிடிக்கின்றாரோ, பொறுமையாக இருக்கணும், வாய் வார்த்தையை விட்டுறக்கூடாது, பேசிடக்கூடாது, அவருடைய மனசை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது, அண்டை வீட்டுக்காரரை பேசிவிடக்கூடாது, உறவுகளிடத்தில் தப்பா நடந்து கொள்ளக்கூடாதுங்கிற அந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருக்கிறாரோ அல்லாஹும் அவருக்கு பொறுமையை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை, வமா ஊதிய அஹதுன் அதான் கைரன் கைரன் வ அவ்ஸா மின ஸப்ர். ஒரு மனிதன் கொடுக்கப்படக்கூடிய செல்வங்களிலே மிகச்சிறந்தது எது அப்படின்னு சொன்னா, இந்த பொறுமையை விட விசாலமானது, சிறந்ததை நீங்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரி என்ற நூலில் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்விடத்துல நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம கேட்கிறோம்னு சொன்னா இந்த பொறுமைக்கு என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல அதிகமாக கேளுங்க, அதிகமாக நம்ம என்ன செய்யுங்க, பிரார்த்தனை நம்ம கேட்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் என்ன சொல்லிடுறோம், எனக்கு வந்த கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறோம். நான் பட்ட கஷ்டம் தெரியுமா, நான் எவ்வளவு சிரமப்பட்டேன், எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அதை தான் பேசுறோம். அப்ப இந்த உலகத்துல யாருமே கஷ்டப்படல, அவர்களை போல எனக்கு வந்த பாதிப்பை போல யாருக்கு வரல.
எனக்கு வந்த சோதனையை போல யாருக்கு வரலன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்யறோம், பேசுகிறோம். குரான்ல ஒரு வரலாறு அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறான். யோசித்து பாருங்க. யாருடைய வரலாறு? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பின்த் மரியம். ஆசியா பின்த் மரியம் இருக்கிறாங்களே, அந்த ஆசியா ஃபிரௌனுடைய மனைவி. அந்த ஆசியா அம்மையார் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் ஒரு பெரிய மன்னர் ஃபிரௌன், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி, ஒரு பெரிய சர்வாதிகாரி. அப்படிப்பட்ட சர்வாதிகாரிக்கு கீழே ஆசியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னுடைய கணவன் செய்வதெல்லாம் அவ்வளவு அட்டகாசங்கள், அவ்வளவு அநியாயங்கள், பெருத்த அநியாயங்கள். ஆனால் அதையெல்லாம் மனசுல வாங்கி கொண்டு தாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் தாங்கினாங்க. தன்னுடைய கணவனிடத்தில் வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை சோதனைகளையும் தாண்டினாங்க. தாண்டிட்டு அல்லாஹ்ட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க? ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. ரப்பி பினிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அப்போ அந்த ஃபிரௌனோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அவர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையா தெரியும். ஒரு கணவர் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக ஒரு நாட்டினுடைய வல்லரசு நாட்டினுடைய அதிபராக இருக்கிறார் என்று சொன்னா மனைவிக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும், அவ எவ்வளவு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பாள். ஆனால் இந்த அம்மையை அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து இது கஷ்டம் அல்ல, இந்த கஷ்டத்தை நான் இறைவனுக்காக தாங்கி விட்டேன் என்று சொல்லால், இறைவா இந்த மாளிகை அல்ல, சுவனத்தில் எனக்கு ஒரு மாளிகை தா, இந்த என்னுடைய கணவன் அநியாயக்காரன் ஃபிரௌனிடத்திலிருந்தும் அநியாயக்கார கூட்டத்தாரத்திலிருந்தும் எனக்கு நீ பாதுகாப்பை கொடு, என்னை காப்பாட்டுன்னு என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்கன்னா அன்புக்குரிய சகோதரர், அப்ப எண்ணி பாருங்க, அப்ப எவ்வளவு கஷ்டங்களை எங்கே தாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற போது இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறான். இது நாம் அடிக்கடி மனதிலே நாம் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வபஷிரி சாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவர்களுக்கு நீங்கள் நபியை நற்செய்தி சொல்லுங்கள், எவர்களுக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வாழ்க்கையிலே ஏற்பட்டு அதில் பொறுத்திருந்து நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே வாழுகிறோம், அல்லாஹ்விடத்திலே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்ங்கிற அந்த எண்ணத்தோடு, முழுமையான அந்த எண்ணத்தோடு பொறுமையாக இருக்கிறார்களோ, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்களுக்கு தான் அவருடைய இறைவனிடத்திலிருந்து ஸலவாத்தும் ரஹ்மத்தும் அவர்களுக்கு கிடைக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா, அப்ப நற்செய்தி யாருக்கு? இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாலாபுரத்திலிருந்தும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் மன கஷ்டங்களும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்ம நினைச்சோம் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான், அல்லாஹ்வுக்காண்டி பொறுமையா இருக்கிறேன், அல்லாஹ்வுக்காண்டி பொறுத்து போறேன்னு அந்த சபுர் இருக்கு பாருங்க. இந்த சபுர் இருக்கின்ற வரை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நற்செய்தி கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ சாதாரண விஷயங்கள் அல்ல, பொறுமை என்பது சாதாரண விஷயங்கள் அல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கின்ற வரை அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. வரலாற்றை நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம குடும்பத்திலையும் அப்படிதான். நம்ம அத்தா இருக்கிற வரை, நம்ம வாப்பா இருக்கிற வரை அவர் குடும்பத்தை பார்த்துக்குவார். மாசம் உழைச்சி எழுச்சினுங்க ஏதாவது காசை கீசை கொடுத்தோன்னா அதில் கஷ்டமோ நஷ்டமோ மேடோ பள்ளமோ எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நம்ம எதுலையும் தலையிட மாட்டோம். ஏன்? அத்தா இருக்கார், அத்தா பார்த்துக்குவார், எல்லாம் அத்தா பார்த்துக்குவார். அப்ப அந்த அத்தாவுடைய அருமை எப்போ தெரியும்? அவர் மௌத்தாயிட்டார், கண்ணை மூடிட்டார்னா அப்பதான் தெரியும். இந்த பக்கத்து 4 பேர் பிரச்சனை பண்றான், அக்கா தங்கச்சி பிரச்சனை வருது, அண்ணன் தம்பி பிரச்சனை வருது, குடும்பத்துல எவனாவது வம்பு கொண்டு வந்துடுறான். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம காதுக்கு வராதது, நாம சமாளிக்காதது, நம்ம ஃபேஸ் பண்ணாததுலாம் எப்போ வரும்? அவர் மூடிட்டா வந்துடும். இதை மாத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை என்ன கிடைங்க, ஃபித்னா ஃபசாதக்கள் எல்லாமே அடைக்கப்பட்டது. எங்கிருந்து வந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய தூதர் அதை தலையிடுவார்கள், அதை ஆஃப் பண்ணுவாங்க. இதான் நடந்துச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்னைக்கு மரணித்தார்களோ அண்டையிலிருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு, குழப்பங்கள் நிறைய வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கின்ற போதே சில பிரச்சனைகள் தலை தூக்கியது. அதுக்கு ரசூலுல்லாஹ் தீர்வையும் சொன்னாங்க. ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, குறைஷிகளுக்கு அன்சாரிகளுக்கும் சில விஷயத்தையும் செய்றாங்க, கொடுக்குறாங்க. ஏன்னா எப்பவுமே பிரச்சனை எதுல வருங்க? எல்லா இடத்துலையும் எதுல தான் பிரச்சனை வரும்? காசுல தான் பிரச்சனை வரும். காசை நம்ம விரும்பல, பணத்தை எதிர்பார்க்கல, உன்னிடத்திலிருந்து எதுவுமே எதிர்பார்க்கலன்னா அங்கே பிரச்சனை வராது.
என்னைக்கு இந்த விஷயத்தை, இந்த சொத்து உனக்கா எனக்கா, அண்ணனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அக்காவுக்கு எவ்வளவு கொடுக்கணும், தங்கச்சிக்கு எவ்வளவு கொடுக்கணும், அத்தை அதை விட்டு போனாரா, அம்மா இதை விட்டுட்டு போனா, இதுலதான் பிரச்சனையே வருது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செல்வங்களை கொடுக்கின்ற பொழுது கொடுக்குறாங்க. அங்கே சில பேருக்கு பிரச்சனை. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, இவங்களுக்கு குறைச்சிட்டாங்க, அவங்களுக்கு கூட்டிட்டாங்க, இப்படியான பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனைகளை போது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது, ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு பல்வேறு பிரச்சனைகளை பார்த்தார்கள். ஆட்சியாளர்களால், மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்த வந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவளுக்கு ஒரு நற்செய்தி சொன்னார்கள். மக்களே, தோழர்களே, فَإِنَّكُمْ سَتَرَوْنَ بَعْدِي أَثَرَةً فَاصْبِرُوا حَتَّى تَلْقُونِي عَلَى الْحَوْضِ. நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்க நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர்றீங்க, தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்குள்ள அடிச்சுக்குவீங்க போல் தெரியுது, உங்களுக்குள்ள மீன் ஜாஹிலியாக்கு போயிருவீங்க போல் தெரியுது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வர்றீங்க. அதை நான் நினைச்சேன், முடிஞ்ச அளவு நான் தடுத்துறேன். என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் இதைவிட கடுமையான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். நான் மரணிச்சுட்டேன், மௌத்தாயிட்டேன்னு சொன்னா இதற்கு பிறகு நீங்கள் நிறைய சந்திப்பீங்க. அப்படி சந்திக்கின்ற போது நீங்கள் எதிர்வினை ஆற்றி விடாதீர்கள். அந்த கோபத்துல, அந்த பிரச்சனையில நீங்கள் எதிர்வினையாக எதுவும் செய்ய தவறுகளை செய்து விடாதீர்கள். பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். எதுவரை? நாளை ஹவுதுல் கௌசர்ங்கிற அந்த தடாகத்திலே தண்ணீரை நான் கொண்டு கொடுத்துருப்பேனே, சொர்க்கவாதிகளுக்கெல்லாம் அள்ளி 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 கொடுத்து கொண்டிருப்பேனே, அந்த இடத்துல நீங்கள் என்னை வந்து சந்திப்பீர்களே, அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே நீங்கள் என்னை சந்திக்கின்ற வரை நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமை தான். எதையும் செய்யாதீங்க, எதிர்வினையாக எதுவும் செய்யாதீங்க, அவருக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கிறாதீங்க, புலவுகளை உண்டு பண்ணாதீங்க, சண்டைகளை சச்சரவுகளை உண்டு பண்ணாதீர்கள். பொறுமையோடு காத்திருங்கள். எதுவரை இந்த பொறுமை உங்களுக்கு இருக்கணும்? என்ன சந்திக்கின்ற வரை, மறுமையில நீங்கள் சந்திக்கின்ற வரை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எண்ணிப்பார். அப்ப பொறுமை அப்படிங்கிறது எப்போ வரணும்னு சொன்னா ஆரம்பத்தில் வரணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் வராது. பொறுமை என்பது பேசிட்டு, வார்த்தைகளால் திட்டிவிட்டு, எதிர்வினையாக்கிட்டு விட்டு, கடைசி நேரத்தில் எல்லாம் ஆஃப் ஆகி முடிஞ்சோன்னு நான் பொறுமை காத்துட்டேன் பிறட்ட சொல்ற மாதிரி, அது பொறுமை இல்லை. உண்மையிலேயே பொறுமை எப்போ வரும்னா அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா, ஆரம்பத்திலேயே பொறுமைங்க. சில பேர் சொல்றோமா இல்லையா, எங்கேயா மாப்பிள்ளை போய் பார்த்தோம்னா என்ன சொல்றான், மாப்பிள்ளையா ரொம்ப பொறுமைசாலிங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்காரு, யார்ட்டையும் கூட எஞ்சி ஏத்து பேச மாட்டாரு, ரொம்ப காமா இருக்காரு. அப்ப இந்த பொறுமைங்கிறது ஆரம்ப நிலையிலேயே இருக்க வேண்டும். எப்போ பிரச்சனையோ அந்த நேரத்தில் வாய் விட்டு விடாமல், பேசி விடாமல், திட்டி விடாமல், அடித்து விடாமல், எதிர்வினை ஆக்கி விடாமல் என்ன செய்யுங்க, அந்த நேரத்தில் பொறுமையாக்குற பாருங்க. அந்த பொறுமை தான் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இது வரலாற்றுகளில் நீங்கள் 2 வரலாற்றில் இதை பார்க்கலாம். நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட வரலாறு தான். ஒன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. அல்லாஹ் சூரத்துல் யூசுஃப்ல சொல்றானா இல்லையா? சூரத்துல் யூசுஃப்ல அந்த அத்தியாயத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற பிள்ளைகளாலேயே எவ்வளோ மனவேதனைப்பட்டார்கள்ங்கிற வரலாற சொல்றான். நம்மளாம் ஏமாத்தோம், நம்ம அத்தா அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய டென்ஷன் கொஞ்சமாக கொடுக்குறோம், பொறுத்து போறாங்க. என்ன செய்ய, பெத்த புள்ள பெத்த பொண்ணு, சரி பொறுத்து 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 அவனும் பொறுத்து போறான். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போதே அந்த பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டத்தை, மன கஷ்டத்தை கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தை யூசுஃபை தொலைச்சிட்டு அப்படியே மெலிஞ்சு போயிட்டாருங்க. அந்த யூசுஃபுடைய விஷயத்தில் உடன் பிறந்த சகோதரர்களே இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று மெலிஞ்சு போயிட்டு, ஆளை மெலிஞ்சுட்டாங்க. ஏன்னா அப்படித்தானே, ஒரு மனுஷன் கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருந்தா அது காசு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கஷ்டமும் கவலைகளும் இல்லாமல் இருந்தாலே அவனுடைய உடலில் செழிப்பு, முகத்தில் செழிப்பு எல்லாம் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு உள்ளத்துல கஷ்டமும் கவலையும் வந்துகிறதோ அது அவனுடைய முகத்திலே பார்த்து விடலாம், அதனுடைய ரேகைகளை, அதனுடைய அடையாளங்களை. உடலும் நாளடைவில் பலகீனப்பட்டு போயிடும். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஆயிட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல தன்னுடைய மகன் யூசுஃபை பற்றி சொல்கின்ற பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் டென்ஷன் ஆகல, உடனே வார்த்தைகளை விடல. என்ன தெரியுமா சொன்னாங்க? சபுருன் ஜபீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தசிஃபு. இதாங்க வார்த்தை. நமக்கு தலபோற காரியமாக இருந்தாலும் நம்ம எப்படி பயிற்சி வைக்கணும், இப்படி பயிரணும், இப்படி நம்ம வரமனுக்கிறோம், நம்ம உடல் அப்படி வரமனுக்கு, நம்ம குணங்கள் அதை பயிற்சி கொடுக்க மனுக்குது. அப்ப எப்படி சொல்லணும்னா சபுருன் ஜமீல், தலைக்கு போற காரியமா இருக்கட்டுமாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணுங்க? சபுருன் ஜமீல், அழகிய பொறுமை. வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தசிஃபூன்,
நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களிலே, நீங்கள் நடந்து கொண்ட விஷயங்களிலே எனக்கு அல்லாஹ் பாதுகாப்பாக இருக்கிறான், அவன் போதுமானவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பொறுமை காத்தாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கண் பார்வை மங்கி, உடல் மெலிந்து, யூசுஃபை இழந்து, பிள்ளைங்க பண்ற அந்த அநியாயங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் அந்த பொறுமை காத்ததனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பை கொடுத்தான். அந்த யூசுஃபை அமைச்சராக ஆக்கி, அமைச்சருடைய பெற்றோர்களாக இவர்களை ஆக்கி, மேடையிலே அமர வைத்து அழகு பார்த்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா, இதெல்லாம் எதற்கு கிடைச்ச வெற்றி? பொறுமைக்கு கிடைச்ச வெற்றி, பொறுமைக்கு கிடைச்ச வெற்றிங்க. அதை நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது வரலாற்றுல ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா? இதுவும் அப்படித்தான். ஆயிஷா அம்மா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இட்டு கட்டினாங்க இல்லையா, அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்ட வரலாறு. அதனால தான் கதுஃபுல் முஹ்சனாத், இஸ்லாத்துல நல்ல கற்புள்ள பெண், ஒரு கற்புள்ள பெண்ணை, பத்தினியான ஒரு பெண்ணை அவள் நடத்தை கெட்டவள், அவள் மோசமானவள் என்று நீங்கள் அவதூறு சொல்வது அல் கபாயிர், பெரும்பாவங்கள்ல ஒண்ணுங்க. தௌபா செய்யாதவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது யாரா இருக்கட்டும், நீங்க நடிகையை சொன்னாலும் சரி, வேற ரோட்ல போற பெண்ணை சொன்னாலும் சரி, யாரை சொன்னாலும் சரிதான், தெரியாமல் அவசரப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணை, பத்தினியான ஒரு பெண்ணை, சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணை இந்த வார்த்தை கொண்டு அவதூறு சொன்னீங்கன்னா அது பெரும்பாவம். கதுஃபுல் முஹ்சனாத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த விஷயத்துல ஆயிஷா அம்மா விட்டு கட்டினாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஆயிஷா அம்மாட்ட வந்து, ஆயிஷாவே மதீனா ஃபுல்லா பரப்பிக்கிட்டே இருக்காங்க நியூஸை, காஃபிர்கள் பரப்புறாங்க, நீ வந்து என்ன செய்திரு, உங்க அப்பா வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிறாங்க. அவங்க போகல, நம்ம ஒய்ஃப் மாதிரி இல்லை, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரான்னு கோபிச்சுக்கிட்டு சொல்லாம அங்கே ஒரு 10 நாள் இருந்துட்டு, ஒரு வாரம் இருந்துட்டு, மோனை உடனே பட்னி போட்டு உடனே சாகடிக்கிறேன், உனக்கு இதான் பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதத்தில் கொடுத்தாதான் நான் அடங்கும், அப்படி செய்யல. என்ன செய்யறாங்க? வீட்டிலே இருக்கிறாங்க. ஆயிஷா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, போ உன்னுடைய பெற்றோர்கள்ட்ட இது சம்பந்தமாக மசூரா செய், ஆலோசனை செய், போய் அங்க தங்கு, சரியான ஒரு வீட்டுக்கு வா அப்படிலாம் சொல்றாங்க. இது பல சம்பவங்கள் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் கரம் பிடித்த அந்த மனைவியே பாசத்தோடு நேசத்தோடு வாழ்ந்து, அந்த மனைவியே அவர்களுடைய நடத்தை சம்பந்தமாக விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல். அல்லாஹ் காப்பாற்றணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய கஷ்டங்க இது. நாம் மனைவியோடு கட்டில படுக்கக்கூடிய, இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய என்னுடைய மனைவியை பற்றி, அவளுடைய நடத்தை பற்றி 3ஆம் நபர்கிட்ட நான் விசாரிக்கிறேன்னா எவ்வளவு டேஞ்சரான ஒரு கட்டம் இது வாழ்க்கையில. அல்லாஹ் யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை கொடுக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாமானிய ஒரு பெண்ணா இருந்தா ஒன்னே நினைச்சு ஹேங்கிங் பண்ணிருப்பா, முடிஞ்சிருக்கும், கதை முடிஞ்சிருக்கும். என்ன போய் உலகம் இப்படி பேசிச்சு, என்ன போய் இந்த மக்கள் இப்படி பேசினாங்கன்னு உடனே முடிஞ்சிருக்கும். ஆயிஷா அம்மா அவ்வளவு பொறுமை காத்து அப்ப சொன்னாங்க, அந்த இக்கட்டான நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார்களோ அதையே என்னுடைய வாழ்க்கையிலும் சொல்லி நான் பொறுமை காக்கிறேன். சபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். இது வேற நமக்கு எவ்வளவு பெரிய பாடம் பாருங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மோசமாக, ரொம்ப அசிங்கமாக சமூகத்துக்கு மத்தியிலே பேசி அதை பரப்பி அவருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்க அளவுக்கு அந்த சமூகம் நடந்து கொண்டது. அந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யறாங்க, இந்த வார்த்தையை ஆயிஷா அம்மா சொல்லி பொறுமையாக காத்தார்கள் என்று சொன்னால், அந்த பொறுமைக்கு கிடைத்த வெற்றி தான் அல்லாஹ் மேனிலிருந்து என்ன செய்யறான், வசனத்தை இறக்கிறான். ஆயிஷா மீது எந்த குற்றமும் இல்லை, இவர்கள் அநியாயக்காரர்கள், அநியாயமாக என்ன செய்துட்டாங்க, இந்த குற்றச்சாட்டை உங்களுடைய மனைவி மேல சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சான். அல்லாஹ் வசனத்தை இறக்கணும் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எப்ப பிரச்சனைகளும் எல்லாம் வருகிறதோ அந்த நேரத்தில் நினைச்சீங்கன்னா பொறுமை காக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுமை காத்தம் என்று சொன்னால், இந்த பொறுமை இருக்கு பாருங்க, இந்த பொறுமை இந்த உலகத்துல நம்ம பொறுமையா இருக்கிறோம் பாருங்க, இந்த பொறுமை நமக்கு எங்க கொண்டு போவோம்னா சொர்க்கத்துக்கு கூட கூட்டு போயிடும். சொர்க்கத்துக்கு இந்த பொறுமை நம்மளை கூட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்றாங்க, உபதேசம் பண்றாங்க. அந்த உபதேசத்துல ஒரு உபதேசம் என்னன்னா, யா புனை அகீமிஸ் ஸலா, மகனே, அருமை மகனே, தொழுகையை நிலைநிறுத்து. வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், நன்மையை செய்யி, தீயதை மக்கள்கிட்ட தடுத்து விடு. ஒஸ்பிர் அலாமா அஸாபக, உனக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களில், கஷ்டங்களில் பொறுத்திரு. இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர்,
நீ இருக்கக்கூடிய விஷயங்களிலே, எதிர்கொள்ளக்கூடிய காரியங்களிலே மிக 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 இம்பார்ட்டன்ட், மோசம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னா இந்த பொறுமைதான். எனவே அதுல கை என்ன செய்ய, அதை மறந்து விடாத என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், குர்ஆன்ல பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப இந்த பொறுமையை பொறுத்தவரையில நாம என்ன செய்ய வர முடியாது. நாம என்ன செய்யுங்க, எவ்வளவுதான் பயிற்சி பட்டாலும் அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு பயிடக்கூடிய, அப்படி நடக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல அல்லாஹ் தர. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். ஒஸ்பிர் வமா சபுருக இல்லா பில்லாஹ். நபியே, நீங்கள் பொறுத்திருங்கள். அந்த பொறுமையை யாரை கொண்டு தான் கிடைக்கும்? அல்லாஹ்வை கொண்டு தான் கிடைக்கும். அல்லாஹ்ட்ட கேளுங்க, துஆ செய்யுங்க. இல்ல எனக்கு இறைவா பொறுமையை தா என்று நினைச்சீங்க, பொறுமையை கேளுங்கள். அப்ப இந்த பொறுமையும் இறைவனை கொண்டுதான் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப பொறுமைக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். இந்த பொறுமை வாழ்க்கையில, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 3 விஷயங்கள்ல இருக்குங்க. அதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். 3 விஷயங்களில் 3 படித்தரங்களாக, 3 அடிப்படைகளாக இதை புரிஞ்சுக்கணும். ஒன்னு என்னன்னா, சபுருன் அலா தாஅத்தில்லாஹ். இந்த பொறுமையை பொறுத்தவரையில வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்களில் பொறுமை வேணுங்க. இந்த ரமதான் காலத்தில் இந்த பொறுமை இல்லைன்னா நம்ம தொழ முடியுமா? இரவு நேரத்தில் தூக்கத்தை தொலைத்து விட்டு தூக்கத்தை மறந்து வந்து நிற்க முடியுமா? எல்லா காரியங்களையும் விட்டு ரமதான்ல எப்படியாவது அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம வந்து என்ன செய்யறோம், ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யறோம். சுன்னத்தான வணக்கங்கள்ல, ஃபர்லான வணக்கங்கள்ல, சதகா செய்வதில்லை, குர்ஆன் ஓதுவதில்லை, திக்ர் செய்வதில்லை, இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்யறோங்க, நம்ம அதுல கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பொறுமையை தந்திருக்கிறான். இந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்படக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ் பொறுமையை தந்திருக்கிறான். அதனால தான் நம்ம அல்லாஹ்வை வணங்குகிறோம். அதனால தான் அல்லாஹ் வணங்க சொல்லும்போது ஓடோடி வந்து என்ன செய்யறோம், நிற்கிறோம். அப்ப இது ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்ஸபுர் அலா மஅசியத்தில்லாஹ். பாவம் செய்யாமல் இருப்பதன் மீதும் பொறுமையாக இருத்தல். இதுக்கும் பொறுமை வேணுங்க. இந்த பொறுமை இல்லைன்னு வைங்களேன், டக்குன்னு போய் விழுந்துருமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ நெருங்கிட்டாங்க, எவ்வளோ நெருக்கத்துக்கு போயிட்டாங்க, ஆனால் விலகி ஓடி வந்துட்டாங்க. அல்லாஹ் அவருக்கு பொறுமையை தந்தான். பாவம் நம்ம செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் பொறுமையாக இருந்தால் தான் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். நீங்க நிறைய பேரை பார்க்குறோம், காசை எதுல இன்வெஸ்ட் பண்ணணுங்க, எதுலையா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தா நாளைக்கு 5000 ரூபா கடன் நினைக்கிறாங்க. மாசம் குறையாமல் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும், கிடைத்துக்கொண்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்படியெல்லாம் குருவி சேர்த்து வச்சவங்க எல்லாம் யார்ட்டையோ கொண்டு கொடுத்து ஏமாந்து நிற்கிறாங்க. நடக்குதா இல்லையா? இன்று வரை நம்ம ஊர்ல நடக்குதுங்க. இன்று வரை ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தக்கூடிய ஏன் பொம்பளைகள்லாம் லைன்ல போய் நிற்கிறாங்க. எங்குங்க? ஜுவல்ஸ் கடையில் எவனா ஒருத்தன் ஜுவல்லரி ஆரம்பிக்கிறான், ஏதாவது ஒரு ஸ்கீம்னு போடுறான். புருஷன்ட்டையும் சொல்றது, கணவன்ட்டையும் சொல்றது இல்லை, பிள்ளைகள்ட்டையும் சொல்றது இல்லை, சேர்த்து கொண்டு வைக்கிறது. நாளைக்கு வந்தால் உங்களுக்கு இத்தனை கிராம் நகையை தருவோம், நாளைக்கு வந்தால் இத்தனை பவுனும் தர்றான் அப்படின்னு சொல்றான். நைட்டோட நைட்டா அவன் மூட்டையை கட்டின்னு நினைச்சான். அவன் எஸ்கேப் ஆகிறான். இவங்க காலையில் போய் கடையை பார்த்துட்டு வர்றாங்க. எங்கடா பவுனை காணோம், கிராம காணன். இவ்வளோ மோசமான ஒரு சூழல். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப பாவம் செய்வதன் மீதும் என்ன செய்யுங்க, நாம பொறுமையாக இருக்க வேண்டும். இதையும் நோக்கிடுங்க மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இது 2வது விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, சபுருன் அலா அக்தாரில்லாஹ். அல்லாஹ் விதித்த அந்த விதியின் மீது பொறுமையாக இருக்கணுங்க. ஏன் எல்லாம் இப்படி நடத்தினா, ஏன் நடந்துச்சு, வார்த்தையால் சொல்றோமா இல்லையா? வார்த்தையால் சொல்றோம். நிறைய பேர் கஷ்டங்கள் வருகின்ற போது, சில மரணங்கள் வருகின்ற போது, அல்லாஹ் இப்படி பேசினா குற்றம் பிடிச்சு விடுவான், இல்லைன்னா நான் பேசிடுவேன். அல்லாஹ் ஏன் இப்படி நடத்தினான், அல்லாஹ் ஏன் இவருடைய உயிரை எடுத்தான், அல்லாஹ் ஏன் இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்தான் என்று அல்லாஹ்வின் மீது தப்பான எண்ணம் கொள்வதை போல பேசுகிறோம். பேசக்கூடாது. கத்தர் அல்லாஹ் மாஷா, அவ்வளவுதான். கத்தர் அல்லாஹ் மாஷா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹதீஸ்களை பல தடவை சொல்லி இருக்கிறோம். பேர குழந்தை உயிருக்கு துடிச்சு கொண்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரை மகள் அழைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வாங்க வாங்க வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை விட அங்க பிஸியா இருக்கிறாங்க, வேற வேலையில, வேற விஷயங்கள் எல்லாம் அவங்க மும்மரமா இருக்கிறாங்க. அதை விட்டு வர முடியல. நாம இருந்தா நினைச்சுவோம், ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவோம், ஓடுறா என் மக கூடுறா அப்படின்றோம். ஆனா இங்க என்ன நடக்குது, மகள் அழைக்கிறார்கள், பிள்ளைக்கு பிரச்சனை, பிள்ளை உயிருக்கு துடிச்சு கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வரல. மகள் சொல்லி அனுப்புறாங்க, கண்டிப்பா வந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற
ரொம்ப வலியுறுத்துறதுனால அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. வந்த ஒன்று பார்த்தா அந்த குழந்தை உயிர் ரசூலுல்லாஹ்ட்ட துடிச்சிட்டு இருக்கு, இறந்து போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இஸ்பிரி வஹ்தஸிபி, மகளே பொறுத்துரு, சபராரு, நன்மையை நாடிக்கோ. ஏன் சொன்னா வஇன்ன லில்லாஹி மா அஹத மா ஆதா, அல்லாஹ்வுக்கு தான் கொடுத்ததையும் எடுப்பதையும் எடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு இருக்கு. இதான் விதி. அப்ப நடந்து முடிந்த ஒரு விஷயத்த எப்படி ரசூலுல்லாஹ் பக்குவப்படுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய விதி, பொறுத்துரு, நன்மையை தேடு. அல்லாஹ் குர்ஆன்ல அதான் வசனத்தை சொல்லி காமிக்கிறான். குல் நபியே சொல்லுங்கள், கத்தர் அல்லாஹு மாஷா, சொல்லுங்கள் அல்லாஹ் எதை ஏற்படுத்தினானோ அது நடந்தது. லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதியாக ஏற்படுத்தினானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடக்காது குர்ஆன்ல சொல்றான். ஆனா இன்னைக்கு நம்ம பக்குவப்படாம என்ன பேசிக்கிறோம்னா, அந்த டாக்டர்கிட்ட ஏன் கொண்டு போல, தஞ்சாவூருக்கு ஏன் கொண்டு போல, திருச்சியில் அவர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, அவர் கை வச்சா ராசியான டாக்டருங்க, அவர்கிட்ட ஏன் நீங்க கொண்டு போகல, ஏன் நீங்க வச்சுட்டு இருந்தீங்க, ஏன் பாதுகாத்துட்டு இருந்தீங்க? எப்போ உயிரெல்லாம் முன்கர்ணைக்கு உயிரெல்லாம் அங்க போட போறோம். அப்ப மலக்குக்கு என்ன வேலை இருக்கு? அவர் சொன்ன வர வர்றாரு, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தாரு, எடுத்தாரு, அவர் போயிட்டு இருக்காரு, அவர் டியூட்டியை பார்த்துட்டாரு. அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் ஏன் இப்படி விதித்தான், இப்படி செய்தான் என்று அல்லாஹ்வின் மீது தவறாக பேசக்கூடிய பேச்சு தான் அல்லாஹ்வுடைய விதியை நம்பாமல் இருக்கு. அப்ப இதுக்கும் பொறுமை வேணுங்க. இது நடந்தாலும் சரிதான், அது எனக்கு நடந்தாலும் சரி, உங்களுக்கு நடந்தாலும் சரி, உலகத்துல யாருக்கு நடந்தாலும் அதை நம்ம எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விதியின் மீது பொறுமை காத்தல். அல்லாஹ் ஏற்படுத்தினா அதான் நடந்து போச்சுங்க, பொறுமை காப்போம், அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக 3 விஷயங்கள். சபருன் அல்லா தாஅத்தில்லா, என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ரெஸ்ட் எடுப்போம், சொல்லுங்க. எந்த விஷயங்கள்ல, எதுல பொறுமை? பயானம் கேட்டுட்டு மட்டும் போகக்கூடாதுங்க. 30 நாள் நல்லா இருக்குங்க, அஜாத் நல்லா பண்ணார், முர்ஷித் அப்பாஸ் நல்லா பண்ணார், அன்சார் ஹுசைன் நல்லா பண்ணார், இப்படி போய் தான் நம்ம எதாயிச்சிட்டோம், ஒரு மாதிரி ஆயிட்டோம். விஷயங்களை உள்வாங்க, மார்க்கத்தை உள்வாங்குங்க, அதை நடைமுறையில் படுத்துங்க. அப்ப 3 விஷயங்கள். சபருன் அலா தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் பொறுமை. அந்த பொறுமை இருந்தால்தான் இந்த ரமலானுடைய நன்மைகளை அடைய முடியும், இல்லைன்னா அடைய முடியாது. அடுத்து என்னன்னா சபருன் அலா மாசியத்தில்லா, பாவம் செய்வதில் பொறுமை. அப்ப பாவம் செய்வதில் பொறுமை காக்கலன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த கட்டுப்பாடோடு இருக்க மாட்டோம், ரமலான்ல இருக்கக்கூடிய கட்டுப்பாடோடு இருக்க மாட்டோம். ஏன்? பொறுமை இருக்கு, அல்லாஹ் பொறுமையை தர்றான். ஏய் தொடாத, பார்க்காத, நடக்காத, இது ரமலான் அப்படிங்கறத அல்லாஹ் எச்சரிக்கை, வார்னிங் பண்றான். அப்போ அதுல பொறுமை. அடுத்து 3வதாக அல்லாஹ்வுடைய கதார் இல்லா, அல்லாஹ் விதித்த அந்த விதியின் மீது என்ன செய்யுங்க, பொறுமை காக்க வேண்டும் என்பதையும் நான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப பொறுமையை பொறுத்தவரையில நம்ம நினைச்சிருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த பொறுமை என்பது நம்ம இடத்துல என்ன செய்யுங்க, வர வேண்டும். இந்த சில இடத்துல இப்படி சிந்திக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம், நான் நல்லா தொழுகிறேன், நான் நல்லா வணங்குறேன், அல்லாஹ்வுக்கு உண்மையானவனாக இருக்கிறேன், அல்லாஹ் ஏன் என்னையே சோதிக்கிறான், அப்படி யோசிக்கிறோமா இல்லையா? பொறுமையா இருந்துக்கிறோம், ஆனா இப்படியான சிந்தனைகளும் வருகிறது. அந்த பொறுமையில பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்ப அதுல ஒண்ணு சொன்னா, ஏன் நல்லவர்கள் ஏன் இப்படி சோதிக்கப்படுகிறார்கள், இப்படி பேசவும் செய்கிறோம். அவர் நல்ல மனுஷன்லாங்க, அந்த அம்மா நல்ல மனுஷன் இல்ல, அந்த பொம்பளை யாரையும் பேச மாட்டாளே, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட மாட்டாளே, அவளுக்கா எப்படி இறந்து போச்சு, அவளா இறந்து போயிட்டா, அவளுக்கா இப்படி ஒரு சோதனை, அப்படி பேசுறோம். அது தவறு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்தில் நல்லடியார்கள் தான் சோதிக்கப்படுவார்கள், அதை புரிஞ்சுக்காங்க. சோதனை வரலன்னா நீ கள்ளன் திருடன்னு அர்த்தம், புரிஞ்சுக்க. வாழ்க்கையிலே தான் புரிஞ்சுக்கணும். சோதனையே வரல, அது எந்த விதமா இருக்கலாம், சோதனைகள் பலவிதம் உண்டு. எந்த விதத்திலும் அல்லாஹ் நம்மளை சோதிக்கவில்லை, சுகமாக இருக்கிறோம், மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கனா நாமெல்லாம் திருட. ஏன்? சோதித்தால்தான் பொறுமை, சோதனை செய்தால்தான் அல்லாஹ் நம்மை விரும்புகிறான்னு அர்த்தம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் யார சொன்னாங்க? அல் அன்பியா, நபிமார்கள், அவங்க தான் சோதிக்கப்பட்டாங்க. இல்லைன்னா அவரை கத்தி எடுத்து குத்த முடியுமாங்க? கத்தி எடுத்து ஒரு நபியை கொலை செய்ய முடியுமா? இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தித்து இருக்காரு, ரவுடி இல்ல, ரோட்ல போறவர் இல்ல, ஒரு நபி அல்லாஹ்வை போதிக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர், அவரையே கொண்டு இந்த உலகத்தில் இரத்தக்கரையை படிய வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது சோதனை. அப்ப நல்லடியார்களுக்கு தான்
இந்த உலகத்துல சோதனை அப்படின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ ஏன் இவர்கள் சோதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது, படுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்து என்னன்னா, இந்த சோதனை இருக்கு பாருங்க, இந்த சோதனைக்கு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக சொர்க்கம் கிடைச்சிருக்கு. சோதனையினுடைய உச்சகட்டம், அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு எனக்கு சொர்க்கம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்கிட்ட போறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஹதீஸை. மையவாடியில் என்ன செய்யறாங்க, கபர்ஸ்தான்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, பொறுமையாக இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல பொறுமையை சொன்னாங்க. அதே போல இன்னொரு பெண், கருத்த பெண், அந்த பெண் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னி உஸ்ரஉ வ தகஷஃபு, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் எல்லாத்துக்கும் தர மாதிரியான நோய் எனக்கு தரல, வலிப்பு நோயை தந்துட்டான். வலிப்பு நோயை தந்திருக்கிறான். அந்த நோய் வரும்போது என்ன ஆகிறதுன்னா என்னுடைய ஆடை விலகுகிறது இல்லையா. இந்த வலிப்பு நோய் வந்ததுன்னா நம்ம ஊர்ல அவங்கள தனியாக அனுப்ப மாட்டாங்க, எஸ்கார்டா என்ன செய்வாங்க, யாரையா பிடிச்சி அனுப்புவாங்க. ஏன்னா அவர் எங்கேயா விழுந்துட்டாருன்னா என்ன வருது, ரோட்ல கிட்ட விழுந்துட்டாருன்னா அடுத்து வந்து ஏற்றிட்டு போயிடுவானே, ஆள் காலியாயிருவாரு, ஏதாவது நடந்துருமே, அசம்பாவிதம் நடந்துருமே. அப்போ அந்த வலிப்பு நோய் உள்ளவங்களை, ஃபிட்ஸ் உள்ளவங்களை நம்ம நினைச்சுவோம் பார்த்து தான் அவர் எங்க வெளியூருக்கு போனாலும் எங்க போனாலும் அவர் விஷயத்துல அக்கறை செலுத்தி தான் செய்வோம். அப்ப இந்த அம்மா வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய ஆடை விலகுகிறது, எனக்கு வலிப்பு நோய் இருக்கு, ஆடை விலகுகிறது அப்போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ஷிஅதி சபர்தி உலக்கில் ஜன்னா, நீ பொறுமையா இருந்தன்னா அல்லாஹ் தந்த நோய் இது, அதுவும் ஒரு சோதனை தான். அல்லாஹ் தந்த நோய், அதுல பொறுத்து இருந்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். நீ பொறுத்திருந்தா, நீ நாடுனா நான் உனக்கு துவா செய்யறேன், அல்லாஹ் அந்த நோயிலிருந்து உனக்கு நிவாரணத்தையும் தந்து விடுவான் அப்படின்னு நினைச்சுதாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னு சொன்னா அப்ப எவ்வளவு கட்டம், எவ்வளவு மோசமான. அப்ப இந்த நிலையிலும் அப்போ ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும், அது மாத்திரமல்ல அது சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும் என்பதை நம்ம நினைச்சிருங்க புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காமிக்கிறான். குர்ஆனுடைய வசனங்களை படிச்சு பாருங்க. மா இந்தக்கும் யன்ஃபுத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களிடத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அழிந்து விடும். எவ்வளவு சேர்த்து வைத்தாலும், என்ன பார்த்தாலும், எண்ணி எண்ணி பார்த்து சேர்த்து வைத்தாலும் எல்லாமே அழிஞ்சிரும். ஒமா இந்தல்லாஹி பாக், அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன வச்சிருக்கிறானோ அதுதான் உங்களுக்கு நிலையாக இருக்கிறது. வல நஜிஸி என்னல்லதீன ஸபரு அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், நிச்சயமாக எவர்கள் பொறுத்திருந்தார்களோ, பொறுமையாக இருந்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த விட்டை விட நாம் அழகிய கூலியை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாருக்குங்க கூலி? யார் பொறுமையா இருந்தாங்களோ, இந்த உலகத்துல பொறுமை காத்தாங்களோ, அல்லாஹ்வுடைய பொறுமை அவங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்களோ அவருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் கவனிச்சான். குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கும். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துலையும் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், வல்லதீன ஸபரு, எவர்கள் பொறுத்திருந்து இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனுடைய திருமுகத்திற்காக பொறுத்திருக்கிறாங்க. கொலையா போறதில்லை, அவருக்காக வேண்டிய இவருக்காக வேண்டிய இல்லை, அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையே சொன்னாங்க, அதனால நான் பொறுமையை காக்கிறேன். அல்லாஹ்வுக்கான ஒருத்தர் பொறுமையை காக்கிறார் என்று சொன்னால் வஅகாமுஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்துகிறார். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா, ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்கிறாரு, அல்லாஹ்வுக்காக தர்மத்தை செய்கிறார். வயதரஊன பில் ஹஸனத்தி ஸய்யா, நன்மையை தீமையை நன்மை கொண்டு செய்கிறார், தடுத்து விடுகிறார். உலாஇக லஹும் உக்பத்தார், அவர்களுக்கு தான் மறுமையுடைய இறுதி முடிவு உண்டு, இறுதி வீடு அவர்களுக்கு தான் உண்டு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அடுத்த வசனத்துல ஜன்னாத்தி அதினின் யதுகுலூனஹா, அவர்கள் எப்படிப்பட்ட சொர்க்கம், பொறுமையாளர்கள் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தை நுழைவாங்க. ஒமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِم, அவர்கள் மாத்திரமல்ல அவருடைய மனைவிகளாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், வாரிசுகளாக இருக்கட்டும், எல்லோரும் நினைச்சுவாங்க இந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அவர்களும் அந்த சொர்க்கத்தை நுழைவாங்க. அது மாத்திரமல்ல வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், அவர்கள் நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய ஒவ்வொரு வாசலிலும் மாணவர்கள் வந்து நிற்பாங்க. உங்களுக்கு யார் வருவா? உங்களுக்கு ரிசப்ஷனிஸ்டாக நிற்கிறது யாரு? மலக்குகள் உங்களை வரவேற்பார்கள். வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதைத்தான் நாம் பாடமாக படித்துக் கொள்ள வேண்டும். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபநிஅம உக்பத்தார், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க உலகத்துல, உலக வாழ்க்கையில் எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டீர்கள். அவ்வளவு சிரமத்திலும், அவ்வளவு கஷ்டத்திலும், அவ்வளவு பொருளாதார நெருக்கடியிலும், அவ்வளவு சிரமத்திலையும் அல்லாஹ்வுக்கான பொறுமை காத்து வாழ்ந்தீங்கல்ல, வாருங்கள் வாருங்கள், உங்களுக்குத்தான் இந்த சொர்க்கம் என்று அந்த மலக்குகள்
பொறுமையாக இருந்த, பொறுமையோடு வாழ்ந்த அந்த நல்லடியார்களை மறுமை நாள் நினைச்சுவாங்க சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் என்று சொன்னால், இதுதான் இந்த உலகத்திலே நபிமார்களும் சஹாபாக்களும் நமக்கு கற்றுத்தந்த பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பார்க்கிறோமா இல்லையா? இவ்வளவு பெரிய வரலாறு. இஸ்மாயிலை அறுக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? யா அபதி யஃஅல் மா துஅமர். தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானோ அதை செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்ன எப்படி பார்ப்பீங்க? பொறுமையாக இருப்பீர்கள். அத்தா வைத்து பேசுறமா இல்லையா? வயசான காலத்துல அவர் ஏதாவது கொடுன்னா டக்குன்னு வார்த்தை வந்துருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. பேசக்கூடாது. பொறுமை. பெத்தவருங்க, மூத்தவர், நம்மளை பெற்றவர், நமக்காவணி சிரமப்பட்டவர். அப்ப அவர்கிட்ட டக்குன்னு பேசிடக்கூடாது. வாய் வருது, என்னடா இவர் குடுக்குன்னு ஏதாவது பேசிட்டு கிடக்கிறாத. வயசான காலத்துல இந்த அம்மா சும்மா கிடக்குதா, எதையாவது ஒண்ணு செய்துட்டு கிடக்குதா வீட்டுல கிடந்து. அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பார்கள். அவர்களுடைய நிலை அப்படி, அவருடைய வயது அப்படி. அப்ப பொறுமை காக்க வேண்டும். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளராக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வரலாற்றை சொல்லி காமிக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறுமை நமக்கு வேணுங்க. அதனால தான் அல்லாஹ் முத்தாய்ப்பாக குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறார். நம்ம எல்லாம் குர்ஆன்ல தொழுகையில அடிக்கடி ஓதக்கூடிய வசனங்கள், அடிக்கடி ஓதக்கூடிய வசனங்கள். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். எல்லா மனிதர்களும், அது முஸ்லிமா இருக்கட்டும், காஃபிரா இருக்கட்டும், அல்லாஹ்வை ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் வணங்கியவர் எல்லோரும் நினைச்சுவாங்க நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு விதிவிலக்காக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், யாரை தவிர? ஈமான் கொண்டவர்களை தவிர. எல்லோரும் நஷ்டத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு இந்த ஈமான் கொண்டவர்களை தவிர, நல்ல அமல்களை செய்தவர்களை தவிர இவர்கள் எல்லாம் நஷ்டத்துல இல்லை என்று சொல்லிட்டு கூடுதலாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறான். வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். அவர் யார் தெரியுமா? அவர்கள் ஒருவருக்கொரு பேசுகின்ற போது சத்தியத்தை ஒருவருக்கு ஒரு உபதேசமாக சொல்வார், உண்மையை ஒருவருக்கொரு பேசிக் கொள்வார்கள். வதவாஸௌ பிஸ் ஸப்ர். அது மாத்திரமல்ல, பொறுமையை கொண்டும் என்ன செய்வாங்க? ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்வார். அதான சொல்லுவான், நம்மள்ட்ட வந்து ஒரு பெரிய இழப்பை ஒருவர் வந்து சுட்டி காட்டுறான்னா என்ன செய்வோம்? முடிஞ்சா நமக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளால முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கான சக்தியை எல்லாம் தந்திருக்கிறான். அதற்கு வாய்ப்புகள் இருந்தா செய்வோம், இல்லைன்னா என்ன செய்வோங்க? அல்லாஹ்வுக்கான பொறுத்துருங்க, பொறுமையா இருங்க. அல்லாஹ் கூலியை தருவான். துவா உங்களுக்கான துவா செய்யறேன், உங்க பிரச்சனைக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறேன்? கையேந்துகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன், இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப இதை நல்லடியார்கள் இதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்னா சில பேருக்கு அவங்களுக்கு தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை வெளியே சொல்லணும். நீங்க டாக்டர்கள் கூட மருத்துவர்கள் அதான் சொல்றாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழுகுன்னா அழுதுருங்க, அது உங்களுக்கு பிரச்சனையை திருத்துரும். ஏதாவது உங்களுடைய மன கஷ்டங்களை நெருங்கி சொல்லணும்னா சொல்லிருங்க. அது அப்படியே மனசுல வச்சு 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 இருக்க அது ப்ரெஷர் ஆகும், டென்ஷன் ஆகும், டிப்ரெஷனை கொண்டு வரும். கடைசியில் மயங்கி எங்கனே உழுந்து கிடப்பேன். நிறைய பேருக்கு நடக்கு, நிறைய பேருக்கு நடக்கு. இன்னைக்கு எல்லாரும், இன்றைக்கு காலையில ஒரு செய்தி, எனக்கு அறிமுகமானவர், தெரிஞ்சவர், பிசினஸ் பண்றாரு, வசதியா இருந்தவர், பிள்ளைகள்லாம் இருக்குது, கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு. 5 அடப்புகள், மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். 5 அடப்புங்க. 5 அடப்புக்கும் சண்டு வச்சு டாக்டர்லாம் பார்த்து நினைச்சுது, ரைட்டு, பாடி எல்லாம் நல்லா இருக்கு, கண்டிஷனா இருக்கு, வீட்டுக்கு போங்கன்னு வீட்டுக்கு வந்திருக்கு. நேற்று தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காரு, நேற்று தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு காலைல டெத். யோசித்து பாருங்க, நீங்க நம்ம அப்படிதான் வாழ்றோம். எல்லாத்தையும் டென்ஷன். ஆபீஸுக்கு போனா அங்க ஒரு மாதிரியா இருக்கு, கிச்சனுக்கு போனா அங்க ஒரு மாதிரியா இருக்கு, பெட்ரூமுக்கு போனா அங்க ஒரு மாதிரியா இருக்கு, ஒய்ஃபு கிட்ட போனா அங்க ஒரு மாதிரியா இருக்கு, பிள்ளைகள்கிட்ட போனா அங்க ஒரு மாதிரியா இருக்கு, சமூகத்துக்கு போனா அங்க ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப நம்ம சூழ இதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு டென்ஷன்ல தான் வாழ்றோம். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் தோணிட்டான், சிரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சிரிக்கிறது எப்படி சிரிக்கணும்? ஏன்னா சிரிக்க மாட்டேங்கிறோம்ல. எங்க சிரிக்கிறோம்? பிள்ளைய பார்த்தா முறைக்கிறோம், ஒய்ஃபை பார்த்தாலும் முறைக்கிறோம், அங்கேயும் பிரச்சனை வந்துருது. எங்க போனாலும் முறைப்பா இருக்கு, சிரிக்கிறதே குறைஞ்சு போச்சு. சிரிங்க அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே நினைச்சுறான், ட்ரைனிங் கொடுத்து நினைச்சிட, கிளாஸ் நடத்தி ஓடு, சிரிச்சுக்கிட்டே ஏறி, அப்பதான் ஹார்ட் அட்டாக் வராது, அப்பதான் நெஞ்சு வலி வராதுங்கிறான். ஏன்? எல்லோரும் அதற்கு தள்ளப்பட்டு விட்டேன். நம்முடைய பத்திரிகைகள், நம்முடைய ஊர்களில் பத்திரிகையில பாருங்களேன், +2 படிக்கக்கூடிய மாணவி மயங்கி விழுந்துடுறான், 10th படிக்கக்கூடிய மாணவன் மயங்கி விழுந்துடுறான். ஏன்?
எல்லாத்துக்கும் ப்ரெஷர், கடுமையான ப்ரெஷர். சுமையா இருக்கிறோம், படி 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 படி. நாம ஒரு கனவு வச்சிருக்கிறோம், அந்த கனவை வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் 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 கொடுக்குறோம். அது எங்கேயா பிச்சுக்கிட்டு போகுது. நடக்குதா இல்லையா? ஆக இப்படி எல்லோருக்கும் வேணுதுங்க. துனியால உலகத்துல பார்த்தோன்னு சொன்னா பல்வேறு பிரச்சனைகள் தான். அப்ப அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மருத்துவர்கள் சொல்வதை விட நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய, அல்லாஹ் மார்க்கம் தந்திருக்கக்கூடிய ஒரே தீர்வு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல, அல்லாஹ் சொல்வதை போல சபர், பொறுமை தான். பொறுமை. அப்ப அந்த பொறுமை காத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் என்ன செய்யறாங்க, நாம் அல்லாஹ்விடத்துல நன்மையை பெற முடியும். அதே போல மறுமை நாளிலும் என்ன செய்ய முடியுங்க, நன்மையை பெற முடியும்ங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு பயிற்சிகளை என்ன செய்திருக்கிறாங்க. இந்த பொறுமையான இந்த மாதிரியான சிக்கலான நேரத்தில் எப்படி பொறுமை காக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பயிற்சிகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலம், இந்த காலத்துல என்ன செய்யுங்க, ரொம்ப பொறுமை வேணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் பர்டிகுலரா அதை சொல்லி காமிக்கிறாங்க. ஏன் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் பர்டிகுலரா உன்னிடத்துல எவனா வருவான், விவாதம் பண்ணுவான், தர்க்கம் பண்ணுவான், பிரச்சனை வருவான், ஒரே வார்த்தை சொல்லு, இன்னி சாயிம். மற்ற காலத்துல கூட அப்படி சொல்ல முடியாது, சட்டையை பிடிச்சிருவான், வாடான்றவான், சண்டைக்கு வந்துருவான். இப்ப நல்லா பாஸ் ஆயிடலாம், இடத்த எஸ்கேப் ஆக்கிட்டுலாம், நான் நோம்பாளிப்பா. பிரச்சனை தீர்க்கிறது ஒரே வழி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இந்த பொறுமை தான் இந்த ரமலானில் நமக்கு ஒரு பயிற்சிகளை தர வேண்டும். ஒரு மாசம் பொறுமை காக்குறோம், அப்புறம் நம்ம வரக்கூடியவன் உள்ள வந்துடுறான், அப்புறம் நம்ம கேரக்டர் என்ன செய்ய போகுதுங்க, மாறி போகுது. இதுதான் இன்னைக்கு யதார்த்தமாக இருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த காலங்களை, இருக்கக்கூடிய இந்த காலங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல இந்த நோன்பு காலங்களில் யார் அல்லாஹுக்காக வேண்டி ஈமானோடும் இஹ்திசாபோடும் நன்மை பெறுகிறானோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஈமானோடும் இஹ்திசாபோடும் இந்த இரவு நேரத்தை நின்று வணங்குகிறானோ அவனுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எத்தனையோ பேர் இன்று காலை வரை இறந்தவர்கள் உண்டு. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹ் அந்த இதெல்லாம் நமக்கு தரல, அந்த நிக்மத்தை தரல, நியாமத்தை தான் தந்திருக்கிறான். இந்த அடியான் இவன் வழங்க வேண்டும், இவன் ரமலான்ல உயிரோடு இருக்கணும், இவன் நோன்பு வைக்கணும், இவன் இரவு தொழுகை தொழுக வேண்டும், இவன் குர்ஆன் ஓத வேண்டும், இவன் திக்ர் செய்ய வேண்டும், இவன் சதகா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நன்மையாளருடைய பட்டியல்களை நம்ம வச்சிருக்கிறான்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணுமா இல்லையா? அதுக்கு ஒரே வழிதான் இந்த ரமலானுடைய காலங்களிலே எல்லா நேரங்களையும், உலக காரியங்களுக்காக இருக்கக்கூடிய நேரங்களை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். ஏன்னா ஃபுல்லா குறைக்க முடியாது, ஜாப்ல இருக்கிறோம், வேலையில இருக்கிறோம், எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. அப்ப அதை குறைத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரங்களில் இபாதத்துகளிலே நம்ம என்ன செய்யணுங்க, அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரார்த்தனையை இந்த முதல் நாளில் இருந்து என்ன செய்யுங்க, எல்லா இடத்துல அதிகம் கேளுங்க. இறைவா பொறுமையைத்தா, அதே போல என்னுடைய நேரங்களிலே பரக்கத்தைத்தா, அதே போல நான் அதிகமாக நெருங்கக்கூடிய வணக்கங்களில் இபாதத் செய்து உன்னை நெருங்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் எனக்கு உருவாக்கக்கூடிய இறைவா என்று எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு என்னுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, உத்தாருக்கு, உறவுக்கு, ஏன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் சேத்தான் அங்க போரு, இங்க போரு, அங்க அடிக்கிறான், அடுத்து ரெடி அணைக்கிறான். அது ஒரு சேத்தான் முன்னாடி வந்துட்டே இருக்கு. பின்னாடி ஒரு கப்பல் வந்துட்டு அடுத்த ஒரு கப்பல் நான் வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் கிளம்புன்னு வைங்க, அவன் அதுக்கு போலான்னு சேத்தான் தானே, அவன் ஒரு பிளான்ல இருக்கிறான். அப்ப இந்த விதமான எந்த பதட்டமும் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்வாங்க, சலாமத்தாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் இந்த ரமலான்ல நல்ல முறையில் அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வுடைய அந்த ஜன்னத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த ரமலானிலே முழுமையாக வணங்கி அந்த பாக்கியத்தை தரக்கூடியவர்கள நன்மையை நல்லவர்களாக அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا